எல்லாருக்கும் நமஸ்காரம். காமக்குடி ஒரிஜினல் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் தனக்கு இருந்த குளிர் காய்ச்சலை பலகைக்கு மாற்றிய மகாபெரிவா. தள்ளாடிய பலகை அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு சுவாமி ரொம்ப காய்ச்சல் அவஸ்தைப்பட்டு இருந்தார். காய்ச்சலில் இப்போ ஒரு ஃபாரினர் போகிறதுக்கு பணம் இல்லாமல் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தார். அதை பற்றி பேச போகிறோம். 1956 கும்பகோணம் மகாமகம் அந்த விழா இருக்கு இல்லையா, அது காஞ்சி பிரியா வந்திருந்தா. உடம்பு சரியினால ஜுரம் நல்ல, அதனால் விழாவில் பங்கேற்றுக்கல. பக்தர்களுக்கும் தரிசனமே கொடுக்குறத அவாய்ட் பண்ணிட்டார். அன்றைக்கி ஒரு ஃபாரினர் சுவாமி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தார். அனுபவத்தொண்டர் காய்ச்சலாக இருக்கார் அப்படி எடுத்து சொல்லி கூட அவர் கேட்குறது மாதிரி போகிறதுக்கு மனசில் அவருக்கு. ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு இல்லையா, அதனால் இதை பற்றி அனுபவத்தொண்டர் பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி சொன்னார். இந்த மாதிரி பாவம் வெயிட் பண்ண பெரியவா சரி பரவாயில்ல, அவர் அந்த வெளிநாட்டவர் அழைச்சின்னு வா அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணார். ஒரு பலகையில் உட்காண்டிருந்த பெரியவா இந்த வெளிநாட்டவர் உட்காண்டிருந்தார். வரும்போது வணங்கினார் பெரியவரை பார்த்தவா. அப்போது பெரியவா என்ன பண்ணார், இந்த உட்காண்டிருந்த பலகையை கொஞ்சம் எடுத்து தள்ளி வச்சுட்டு அவரோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த பலகை இப்படி இப்படிமா ஆடித்து தள்ளாடித்து. அதில் வெளிநாட்டவர் கூட பார்த்துட்டு பயந்துட்டார். இதுன்னு அதிசயம், இந்த பலகை வண்டி தானே ஆடுறது அப்படி என்னன்னு கேட்டார். அவர் பெரியவா சொன்னார், எனக்கு ஜுரம் வந்தது இல்லையா, குளிக்காய்ச்சல் இருந்தது இல்லையா, அதை பலகைக்கு மாற்றிருக்கேன், அதான் அது தள்ளாடுறது, அது நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டார். அவர்கிட்ட பேசி முடிச்சப்புறம் பெரியவா திரும்பியும் அந்த பலகையில் உட்காண்டார். இப்போது மீண்டும் பழையபடி திரும்பியும் காய்ச்சல் மகாபெரிவாவில் தொத்திட்டு பலகை ஆடுறது நின்றுத்து. வாரன் அப்படி ஆடிப்பட்டார். ஆச்சரியப்பட்டு அப்படியே பார்த்துட்டே போனார். அதான் மகாபெரிவா சரணம்.